தாரகாச்சன், கமலாச்சன், வித்யுன்மாலி என்ற 3 அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தனர். அவர்கள் தவத்தில் மனமுருகிய சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று வினவினார். அதற்கு அவர்கள் பொன், வெள்ளி, இரும்பால் ஆன 3 கோட்டைகள் அமைக்கப்பட வேண்டும், அவற்றுள் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அது மட்டுமல்லாமல் உலகிலும் சிவபெருமானாகிய தங்களைத் தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் கேட்டார்கள். சிவபெருமான் அவர்கள் மூவருக்கும் வேண்டிய வரத்தை தந்தருளினார். பொன், வெள்ளி, இரும்பாலான 3 கோட்டைகள் உருவாகின. இந்த இடம் திரிபுரம் என்று அழைக்கப்பட்டது. இதுவே தற்போதைய திரிபுரா நகரமாகும். உலகில் சிவபெருமானை தவிர தங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற அகந்தை இந்த அசுரர்களுக்கு உருவானது. இந்த திரிபுர அசுரர்கள் மக்களை துன்புறுத்தினர். அவர்கள் தேவர்களோடு போரிட்டு தேவலோகத்தையும் கைப்பற்றினர். திரிபுர அசுரர்களின் துன்பத்தை பொறுக்க இயலாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். தான் வரமளித்த திரிபுர அசுரர்களை தானே அழிக்க முதலில் தயங்கினாலும் தேவர்கள் மற்றும் பிறரின் நலனுக்காக சிவபெருமான் சம்மதம் தெரிவித்தார். சிவபெருமானே திரிபுர அசுரர்களுக்கு வரம் கொடுத்ததால் அவர்களை அழிக்க சிவபெருமானுக்கு அகோரம் என்ற அஸ்திரம் தேவைப்பட்டது. அகோரம் என்ற அஸ்திரத்தை உருவாக்கும் பொருட்டு 1000 தேவ வருடங்கள் சிவபெருமான் தன் கண்களை மூடாமல் தவமிருந்தார். சிவபெருமான் அவ்வாறு தியானம் புரிந்த வேளையில் அவரது 3 திருவிழிகளான சோம, சூரிய, அக்னி அம்சமான இடக்கண், வலக்கண், நெற்றிக் கண்களிலிருந்து நீர்த்துளிகள் திரண்டு பூமியின் மீது விழுந்தன. சிவபெருமானின் கண்களிலிருந்து விழுந்த நீர்த்துளிகள் இப்பூமியில் ருத்ராட்ச மரங்களாக துளிர்த்தன.